உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தூக்கத்துல அப்படியே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறமும் நான் பெட்ல படுன்னு சொல்றேன். அப்பவும் என் பேச்சு கேட்க மாட்டான். எனக்கு அவ்வளவு கோவம் வருது. சரிக்கா, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. அவரு பெட்ல படுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ என்ன பண்ண? நான் என்னத்த பண்ணுவேன்? நான் தான் என்ன பண்ண முடியும்? அதான் என் பேச்சு கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கானே. அட கடவுளே, நீ என்ன செய்யணும்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இல்லக்கா. நான் என்ன சொன்னேன்? உன் பேச்சு அவர் கேட்கலனா நீ அவரை வற்புறுத்தணும்க்கா. வேணும்னா ஜட்ஜ் மேமோட பேரை கூட சொல்லலாம். புரியவே அன்பா சொல்லு, அதட்டி சொல்லு, மிரட்டி சொல்லு. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி சொல்லு. கெட்ட வார்த்தை கூட யூஸ் பண்ணிக்கோ, ஆனா ஒத்துக்குவே. சரி, நான் ஜட்ஜ் மேடமோட பேரை சொல்லிடுறேன். பாய். யாருக்கு ஃபோன் பண்ற? ரிஷிக்கு. பிக்கப் 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 பிக்கப். காட் நோஸ் இவ என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் நான் ஒரு முண்டம். பின்ன என்ன, சோஃபால இருந்து யாராவது உருண்டு விழுவாங்களா? உருண்டு பிறண்டு வர படுக்கிறேன்னு இவ சொல்லிட்டு போறா. இல்ல, அது பாசிபிளே இல்ல. அவ ஏதோ வளர்றா. அவளுக்கு என் மேல அதிகாரத்தை காட்டணும். ஆனா என்ன ஆனாலும் சரி, அவ பேச்சு நான் மட்டும் கேட்கவே மாட்டேன். போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணிட்டு இருப்பாமா? ஐயோ, தூங்கிட்டு இருப்பானா? உடனே வந்துட்டாலே அப்படின்னு ஷாலுவோட போனை தான் இருக்கணும். இப்ப என்ன இது என்னது? என்னோட பெட். அது தெரியுதுல? தெரியுது, ஏன்னா என்கிட்ட கண்ணு இருக்கு. அப்ப எழுந்து இங்க வந்து படு. முதல்ல இந்த ரூம்ல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் நான் என்ன சொன்னங்கறத நீ ரீவைண்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டுக்க முடியும். நான் தான் சொன்னல, எனக்கு அந்த பெட்ல படுக்க இஷ்டம் இல்ல. முதல்ல என் கைய விடு. நீ என்ன செய்யணும்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இல்லக்கா. வேணும்னா ஜட்ஜ் மேமோட பேரை கூட சொல்லலாம். புரியவே அன்பா சொல்லு, அதட்டி சொல்லு, மிரட்டி சொல்லு. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி சொல்லு. ஜட்ஜ் ருக்மணி கேஷ்வநாத் அவங்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம உறவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுமா, அதனால ஒன்னா இருக்கணும், கணவன் மனைவியா. இப்போ நம்ம கணவன் மனைவியா வாழணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சுக்கணும், ஒருத்தவங்க பேச்சை இன்னொருத்தர் கேட்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கணும். நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் உன்கிட்ட சாஃப்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வந்து பெட்ல படு. ஆனா நீ என்னோட பேச்ச கேட்கவே இல்ல. ஏன்னா உனக்கு ஒண்ணு தெரியாது, ஆனா எனக்கு நல்லா தெரியும். நீ நேரா படுக்க மாட்ட, உருண்டு உருண்டு தான் படுப்ப. கீழே விழுவேன்னு தெரியும், விழுந்துட்ட. இதுக்காக மட்டும்தான் நான் உன்னை பெட்ல படுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கீழே விழுந்தலையா, அதனால இப்ப எழுந்து பெட்ல வந்து படு. ஏன்னா எனக்கு தெரியும், இப்ப நீ சோஃபால படுத்துன்னு வை, மறுபடியும் உருண்டு நீ கீழே தான் விழுவ. ரிஷி பெட்ல படுன்னு சொல்றேன்ல, நான் சொல்ற மாதிரி படுத்துதான் ஆகணும். இல்லனா நான் வேற வழி இல்லாம ஜட்ஜுக்கு கால் பண்ண வேண்டியதாயிரும். அவங்களுக்கு போன் பண்ணி இவன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லணும். என்ன மிரட்டுறியா? மிரட்டி பாக்குறியா? நான் ரெண்டு விஷயம் சொல்லணும். முதல் விஷயம், நான் உருள மாட்டேன். பொண்ணுங்க தான் இங்க அங்கன்னு உருளுவாங்க. நான் ஒரு பையன். சரி, எப்பயாவது நான் உருண்டு இருக்கலாம், ஆனா அதே காரணம் காட்டி குத்திலாம் பேச மாட்டேன். அண்ட் ரெண்டாவது விஷயம், நான் யாருக்கும் பயப்படல. இந்த மிரட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒண்ணு வீக்கல. என்ன வற்புறுத்தி யாரும் எந்த காரியத்தையும் பண்ண வைக்க முடியாது, புரிஞ்சுக்க. என் பெட்ல நான் படுத்துக்க போறேன். நல்லா கேட்டுக்கோ, இது என்னோட பெட். நீ சொல்லி ஒண்ணு நான் படுக்கல. எனக்கு இங்க படுக்கணும், அதுவும் ஏன் இஷ்டப்படிதான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.